இந்த மனித சமூகத்துக்கு ஒவ்வொரு காலங்களும் ஒவ்வொரு சோதனைகளை உண்டு பண்ணுவான். இப்ப நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில இந்த மனித சமூகத்துல மிகப்பெரிய ஒரு சோதனையாக மன அழுத்தம்ங்கிற ஒரு நோய் காணப்பட்டுக்கிட்டு இருக்குது. எந்த அளவுல இருக்குது? இந்த மன அழுத்தம் அதை என்ன சொல்றாங்க விஞ்ஞானிகள் சொல்றாங்க, மன அழுத்தம் மனித சமூகத்துல எல்லாத்துட்டும் இருக்கும். ஒவ்வொருவர்கிட்டையும் கூடி குறைய பெர்சன்டேஜுக்கு ஒவ்வொரு அளவு இருக்கும். எல்லாமே அதுல பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி ஆய்வாளர்கள் அதுல சொல்றாங்க. இதுல நாங்கள் என்ன இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது, இந்த மன அழுத்தத்துக்கு தீர்வுகளை அழகாவே வச்சிருக்கும். எப்படி வச்சிருக்குது? இந்த மனித சமூகத்தை அல்லாஹ் சொல்லும் போது இப்ப எந்த அளவுக்கு இந்த மன அழுத்தம் நோய்கள் கூட்டிக்கிட்டு இருக்கிறோ அதே மாதிரி மருத்துவர்களும் கூட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு அடிப்படையில் என்ன செய்யும் இதுக்கு எந்த அவங்க எப்படியோ இது என்ன செய்யணும், இதுக்கான தீர்வுகளை தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இதுக்கு அழகிய ஒரு இஸ்லாமிய மார்க்கம் அழகா தீர்வுகளை வச்சிருக்குது. இது அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லுவோம், மனிதனை படைக்கும் போது நாங்க பலகீனமான நிலையில தான் படைச்சோம். அந்த பலகீன நிலையில் தான் எந்த ஒரு பிரச்சனையும் மனித சமூகம் ஏன் இந்த மன அழுத்தத்துக்கு தள்ளப்படுறான்னு சொல்லி ஆழ்ந்து பார்க்கும்போது ஒரு தாங்கிக்க முடியாத பிரச்சனை வரும்போது அந்த மன அழுத்தம் வந்துடுது. அதே மாதிரி அவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் ஏற்படும் போது, தனக்கு ஒரு விருப்பம் இல்லாத காரியம் தன்னை நோக்கி வரும்போது அதன் மூலியமாக என்ன செய்யறான், மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறான். இது பொதுவாக யாருக்கும் எல்லாத்துக்குமே ஏற்படுது. அது ஒவ்வொரு பர்சன்ல கூடி குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். இதுல எப்படி இருக்குது, நான் உலக மனித சமூகத்துல எந்த ஒரு மனித சமூகத்துக்கு இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ் சொல்லும் போது சோதனை களம், இந்த உலக வாழ்க்கை சோதனையான ஒரு களம் தான். இந்த களத்துல பிரச்சனைங்கிறது இல்லாம முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனையிட வடிவங்கள் மாறும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். ஆனா பிரச்சனைகள் முடியாது, மரணம் வரை பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். இன்பங்கள் எப்படி எங்களுக்கு வருதோ அதே மாதிரி துன்பங்கள் வந்துகிட்டு தான் இருக்கும். இதை பத்தி அல்லாஹ் அல் குர்ஆன்ல 2வது அத்தியாயம் 155வது வசனத்துல சொல்றான். அல்லாஹ் சொல்றான், ஓரளவு அச்சத்தாலும் அதே மாதிரி பசியாலும் செல்வத்தாலையும் அதே மாதிரி எங்களோட விளைச்சல்களாலையும் நாங்கள் சோதிப்போம். உங்களோட விருப்பமான உயிரை எடுத்தும் சோதிப்போம். யார் இந்த சோதனையில பொறுத்து கொண்டார்களோ அவர்களுக்கு நச்சதி கூறுகிறாங்க அப்படி சொல்லி என்ன செய்வான் அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லுவான். இதை நாங்கள் எப்படி பார்ப்போம்னா, நீ சாதாரண நம்மளுக்கு என்ன செய்யும், எல்லாமே உலகத்துல இந்த அல்லாஹ்வோட மார்க்கத்தை யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எப்பயும் சோதனை தான். அதில் நாங்கள் பார்க்குறோம் காசா மக்கள் எந்த உள்ள உணவு இல்லை, உறையுள் இல்லை. அவன் ஏதோ ஒரு அடிப்படையில் என்ன செய்யறாங்க, ஒரு முஸ்லீம்களுக்காக அவங்கள்ட்ட நாங்கள் கேட்குறோம். எப்படி கேட்குறாங்க, சில பத்திரிகையாளர்கள் போயிட்டு கேட்குறாங்க, இந்த காசா மக்கள் போயிட்டு கேட்குறாங்க, இவ்வளோ சோதிக்கப்படுறீங்களே, உங்களுக்கு இது ஒரு இது இல்லாமல் இல்லையா, உங்களுக்கு ஒரு கவலை இல்லையா, இது இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது அவங்களோட அந்த சின்ன குழந்தையிலேருந்து பெரிய வயது போறவர்கள் சொல்றாங்க, என்னது இது அல்லாஹ் எங்களுக்கு சோதனையா தந்திருக்கிறான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்க அல்லாஹ் எங்களுக்கு இந்த வாழ்க்கையை சோதனை வச்சிருக்கிறான். எங்களோட உறவுகள் எங்களோட சொந்தங்கள் முன்னுக்கு போறாங்க, இதை கொண்டு எங்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் தருவாங்கிற நம்பிக்கையில நாங்க என்ன செய்யும், உறுதியா நிக்கிறோம். அல்லாஹ் எங்களை விரும்புறான் அப்படி சொல்லி ஒரு இன்பகரமாக, அவ்வளவு துக்கம் அவ்வளவு பிரச்சனையிலும் தன்னை உள்ளத்தை என்ன செய்யும், ஒரு சந்தோஷமான நிலையில அவங்க சொல்றாங்க. என்ன காரணம், அவங்க அல்லாஹ் மேல வைத்து இருக்கக்கூடிய அன்பு, அந்த நேசம். அப்ப அந்த 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 சமூகம் ஏன்னா சோதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் பொதுவாக சோதிக்கப்படும். நாங்கள் இப்ப இந்த தற்காலிகமா பார்க்கிறோம் அவருடைய சோதனை தான். அதான் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாருக்கெல்லாம் நன்மையை நாடுறானோ அவர்களுக்கு என்ன செய்வானாம், சோதனைக்குள்ளாக்கும்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப சோதனை வருதுன்னா, நம்மளுக்கு சோதனைகள் வந்துகிட்டு இருக்குன்னா நாங்கள் அல்லாஹ் பக்கம் நெருங்குவோம். இந்த பாவங்கள் கூட என்ன செய்வோம், அந்த சோதனை பயந்து நாங்கள் இந்த பாவத்தால் நடந்திருக்குமோ அந்த பாவத்தால் நாங்கள் சோதிக்கப்படுவோம் சொல்லி குறைந்து நாங்கள் என்ன செய்வோம், அல்லாஹ் பக்கம் நெருங்கக்கூடியவா தான் மாறுவோம். ஈமான் கொண்டவர்கள் அப்படிதான் இருப்பாங்க. இது சாதாரண அல்லாஹ்வும் சொல்றான். இப்ப பொதுவாக நாங்கள் என்ன செய்வோம், உடல்ல நடக்கிற சில நோய்களுக்கு நான் மருந்து எடுப்போம். அதே மாதிரி என்ன செய்வோம், எங்களோட உள்ளங்களையும் நோய்கள் வரும்னு சொல்லி அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான். என்ன சொல்றான், 10வது அத்தியாயம் 57வது வசனத்துல சொல்றான், நாங்கள் மனிதர்களுக்கு என்ன செய்யும், உங்கள் இறைவனிடமிருந்து அறிவுரையும் உள்ளங்கள் உள்ள நோய் நிவாரணமும் நம்பிக்கை கொண்டவருக்கு நேர்வழியும் அருளும் வந்துவிட்டன. அல்லாஹ் சொல்றான், உள்ளங்கள்ல உள்ளதுக்கு நோய் நிவாரணம் வந்துருச்சு. அல்லாஹ் பாயிண்டா வைக்கிறவன் 10வது அத்தியாயம் 54வது வசனத்துல சொல்றான், உங்களோட உள்ளத்துல என்ன செய்யும் நோய்கள் ஏற்படும், அதுக்கும் நாங்க நிவாரணத்தை வச்சுட்டோம். ஏன்னா இன்னைக்கு பாருங்க, சமகாலத்துல நாங்க இதுக்கு சொல்றாங்க, இந்த நீங்க பாத்தீங்கன்னா சில உளவியல் நிபுணர்கள் சொல்லி கொள்ளக்கூடியவங்க நிறைய அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம்
ஒரு விதமான பொய் கருத்துக்களை தான் இருக்குது. நிறைய மார்க்கத்துக்கு நெருக்கமான கருத்துக்களை சொன்னாலும் இந்த இந்த ஓர் எச்சரிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை அனுமதிப்பாங்க சில உளவியல் நிபுணர்கள். ஏன் அவங்களுக்கு அது ஹராம்னு சொல்லிக்க முடியல. இதோட மார்க்கம் மட்டும்தான் அந்த உளவியல்ல உச்சத்தை அடைஞ்சிருக்குது. ஏன் இது நாங்களா உருவாக்கின ஒரு கொள்கை இல்லையே, நம்மை படைத்த நம்மளை பரிபாலிக்கக்கூடிய நமது இறைவன் நம்மளுக்கு கட்டளையிட்டதே. அப்ப அதனால நான் என்ன செய்வோம், இறைவன் சொல்றான் இது உங்களோட உள்ளத்துக்கு நாங்க நோக்கி நிவாரணம் வச்சிருக்கிறோம், உங்களுக்கு நாங்க ஈமான் கொண்டவர்களுக்கு, அதான் சொல்றது, நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நேர்வழியும் அருளும் இருக்குது.